إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا لقد كان لكم في رسول الله أسوة حسنة إلى الآخر أما بعد فإن خير حديث كتاب الله وخير هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أخرجه أبو داود والنسائي وابن ماجه. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நாம் உயிரை விட மேலாக அன்பு வைத்திருக்கிற அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை அப்படியே ஏற்று பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபூ தாபியீன்கள், இமாம்கள் நம்மவர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவிலே அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அவனது இறை இல்லத்திலே விரைவாக வந்து அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நமது எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் அல்லாஹ் ஏற்று நிரப்பமான நன்மைகளை மறுமை நாளில் அள்ளித் தருவானார். அன்புக்குரிய சகோதரர்களே, மனித வாழ்வை விலங்குகளோடு ஒப்பிடுவார்கள். மனிதன் என்பவன் சமூக விலங்கு என்று சொல்வார்கள். ஏனென்றால் மனிதன் அவனால் தனித்து வாழ முடியாது. அவன் சமூகத்தோடு தான் வாழ முடியும். அப்படி அவன் சமூகத்தோடு வாழுகிற தருணத்தில் அவன் பல்வேறு மனிதர்களை அவன் காலை முதல் மாலை வரை பார்க்கிறான், அவனோடு பேசுகிறான், அவர்களோடு உறவாடுகிறான். இப்படி மனிதன் தனித்து வாழ முடியாத ஒரு சூழல் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி இருக்கிறான். எனவே மனிதன் சமூகத்தோடு தான் வாழ முடியும். ஒரு மனிதன் மனைவியோடும், பிள்ளைகளோடும், பெற்றோர்களோடும், நண்பர்களோடும், பிற மனிதர்களோடும் தான் அவனுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் கடந்து போய் கொண்டிருக்கிறார். இப்படி மனித சமூகத்தோடு வாழ்கிற மனிதன் பிற மனிதனிடத்திலே அவன் பழகுகிற பொழுது, பேசுகிற பொழுது
எப்படிப்பட்ட மரியாதைகளை, எப்படிப்பட்ட பண்புகளை அவன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு நல்ல தெளிவாக சொல்லி காட்டுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வும் ஒரு மனிதன் பிற மனிதனோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற அணுகுமுறையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எடுத்து சொல்லி இருக்கிறார்கள், வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதரோடு பழகியவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரோடு உறவாடியவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ்ந்தவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணுகுமுறை குறித்து அவர்கள் தம்முடைய புத்தகத்திலே எழுதி வைத்திருப்பதை பார்க்க முடிகிறது, அல்லது பிறருக்கு சொல்லி இருப்பதை பார்க்க முடிகிறது. பாருங்கள், ஜரீர் இப்னு அப்துல்லா என்கிற ஒரு நபித்தோழர். இந்த ஜரீர் இப்னு அப்துல்லா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி பெருமானாரை சந்திக்க வருகிறார். அப்படி வருகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை எப்படி வரவேற்றார் என்று சொன்னால், புன்னகையோடு பெருமானார் அவரை வரவேற்றார். புன்னகை சேர்ந்தவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட்டமட்ட பேசுறாங்க. நீண்ட நெடிய நாட்களுக்கு பிறகு ஜரீர் இப்னு அப்துல்லா அவர்கள் சொல்கிறார்கள், மா ஹஜபனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்து அஸ்லம்து, நான் இஸ்லாத்தை ஏற்ற நிலையில் இருந்து இன்று வரைக்கும் பெருமானாரை என்னை ஒரு காலமும் கண்டித்ததே கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை பார்த்து திருப்பியது கிடையாது. வலா ரஆனி இல்லா தபஸ்ஸம ஃபில் வஜ்ஹி, நான் அவரை பார்க்கும் போதெல்லாம் என்னை புன்னகையோடு தான் பெருமானார் பார்ப்பார்கள் என்று ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார். இப்ப பாருங்க, ஜரீர் இப்னு அப்துல்லா ரசூலுல்லாஹை பார்த்த முதல் நாளிலிருந்து பல நாட்களுக்கு பிறகு கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சஹாபியை பார்க்கிற பொழுது புன்னகையோடு தான் அவரை பார்க்கிறான். அந்த புன்னகை என்பது நமக்கு சாதாரணமாக தெரியலாம். அப்போ அவருடைய உள்ளத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய புன்னகை என்பது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த புன்னகை என்பது ரசூலுல்லாஹ்வை நேசிக்கும்படி அவருடைய உள்ளம் தூண்டி இருக்கிறது. எனவேதான் அந்த தாக்கத்துடைய வெளிப்பாடாகத்தான் அவர் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார். இப்ப நம்மளையும் நிறைய பேர் பார்க்க வருவாங்க. ஆரம்பத்திலே பார்க்க வருகிற பொழுது ஒரு புன்னகையோடு வரவேற்கிற மனிதர்கள் உண்டு, அல்லது எப்போதாவது ஒரு தடவை அவரை காணுகிற பொழுது பார்க்கிற பொழுது நாம் புன்னைப்பது உண்டு. தினசரி நாம் பார்க்கிற மனிதர்களை புன்னகை செய்கிறோமா, புன்னகையோடு அவரிடத்திலே பேசுகிறோமா என்று நாம் பார்க்கிற பொழுது அது குறைவுதான் சகோதரர்கள். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணுகுமுறை அப்படி அல்ல. இது ஜரீர் இப்னு அப்துல்லாவுக்கு மட்டும் ரசூலுல்லாஹ் புன்னகை செய்யவில்லை. எந்த நபித்தோழர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தாலும் புன்னகையோடு தான் பார்ப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக மலர்ச்சியோடு புன்னகையோடு ரசூலுல்லாஹ் வரவேற்பாங்க. அது சக மனிதனை ஈர்க்கும், நம்முடைய உள்ளத்தை ஈர்க்கும். அப்படிப்பட்ட ஒரு பழக்கத்தை, ஒரு அணுகுமுறையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய நபர்களை பார்க்கிறோம், பார்த்துட்டு முகத்தை திருப்பிட்டு பேசாம போயிடுறோம். சில இடத்துல புன்னகையே செய்வது கிடையாது. நமக்கு பிடித்தமானவர்கள் அவர்களை மட்டும் நாம் பார்க்கிற பொழுது புன்னகையோடு கடந்து செல்கிறோம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணுகுமுறை அப்படி அல்ல. யாராக இருந்தாலும் சரி, பெருமானார் புன்னகையோடு தான் அவர் பார்க்கிறார். எனவே புன்னகை செய்வது என்பது ஒரு சாதாரண விஷயமாக நாம் நினைத்து விடலாம்.
புன்னகை என்பது ஒரு மனிதனுடைய உள்ளத்தை ஈர்க்கின்ற தன்மை அதற்கு இருக்கிறது. அதனால்தான் ஒவ்வொரு கடைகளுக்கு முன்னாடியும் சில நபர்களை முன்னாடி வைத்துக் கொண்டு அவர்கள் கடைக்கு வருகிறவர்களை பார்த்து புன்னகையோடு வாங்கன்னு சொல்றாங்க. ஏன்? அந்த புன்னகை அவர்களை ஈர்க்கிறது. அந்த கடைக்குள் நல்ல அணுகுமுறை, நல்ல வரவேற்கிறாங்க, அங்க போய் நம்ம வாங்கலாம் என்கிற எண்ணத்தை ஒரு வாடிக்கையாளருக்கு எப்போது ஏற்படுகிறது என்று சொன்னால் புன்னகையோடு அவரை வரவேற்கிற அந்த சமயத்தில் தான். நம்முடைய வீடுகளுக்கு வருகிற விருந்தாளிகளை புன்னகையோடு வரவேற்றால்தான் அவர்கள் அங்கே மகிழ்ச்சியோடு இருந்துவிட்டு செல்வார்கள். புன்னகை இல்லாம வாங்க உட்காருங்க அப்படின்னு சொன்னானா அவர்களுக்கு அங்கே மகிழ்ச்சி ஏற்படாது, சங்கடங்கள் தான் வரும். ஆனா ஒரு டீ தண்ணி கொடுக்காட்டினாலும் பரவாயில்ல, வாங்கன்னு வாய் நிரம்ப சொல்ல வேண்டியதானே நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்ப நம்ம சாதாரணமா நம்ம பார்க்கிறோம். ஆனால் அந்த புன்னகை என்பது அடுத்தனுடைய உள்ளத்தை ஈர்க்கின்ற விதமாக இருக்கிறது என்று உளவியல் சொல்லித் தருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணுகுமுறையும் அப்படித்தான் சக மனிதர்களோடு இருந்தது என்று ஹதீஸிலே பார்க்க முடிகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ, எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க சாதாரணமா எடுத்துறாதீங்க. இது சாதாரண விஷயம் தானே, எளிமையான விஷயம் தானே என்று எதையுமே நீங்கள் எடுத்து விடாதீர்கள். வலவ் தன் அன் தல்கா அஹாக பிவஜ்ஹின் தல்கின், உன் சகோதரனை பார்த்து நீ புன்னகை செய்வது கூட தர்மம் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த காசு கொடுக்கறதா தர்மம் நினைச்சிட்டு இருக்கிறோம், அப்படி அல்ல. உன் சகோதரனை பார்த்து புன்னகை செய்வது கூட தர்மம் என்று சொல்கிற ஒரு மார்க்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அப்போ புன்னகை செய்வது என்பது ஒரு இபாதத் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். எப்படி இன்ன பிற இபாதத்துக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்தார்களோ அதே போன்று புன்னகை செய்வது என்பது ஒரு நன்மை. அது நான் என்னுடைய சகோதரனை பார்த்து ஒரு புன்னகை செய்கிறேன் என்று சொன்னால் அல்லாஹ் அதுக்கு ஒரு நன்மை எனக்கு தர்றான், சதக்காவுடைய நன்மையை தருகிறான் அல்லாஹ். அப்போ எந்த ஒரு மனிதரை, சக மனிதனை, அது வேண்டியவரோ வேண்டாதவராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் கூட, நம்முடைய பகைவராக இருந்தாலும் கூட அவர்கள் புன்னகையோடு நாம் வரவேற்கிற பொழுது அந்த பகையை மறந்து நம்மளோடு இணக்கமாகுகின்ற நிலையெல்லாம் நம்மால் பார்க்க முடிகிறது. அப்போ சக மனிதனத்தை நாம் பழகிற பொழுது நாம் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன கேட்டானா, இந்த புன்னகையோடு நம்ம என்ன செய்யணும், அவங்கள சந்திக்கணும். சில பேர்த்த பார்க்க முடியுது, அவங்கள இஞ்சி தின்ன குரங்குன்னு சொல்லுவாங்க, சிரிக்கவே மாட்டாங்க, புன்னகையே செய்ய மாட்டாங்க, முகத்தை இறுக்கமாவே வச்சிருப்பாங்க. அவங்கள்ட்ட பேசுறதுக்கே ஒரு தயக்கமா இருக்கு, அவங்கள்ட்ட பழகிறதுக்கே விலகி போகக்கூடிய ஒரு உள்ளத்துல ஒரு எண்ணம் ஏற்படும். அப்படிப்பட்ட நம்மை விட்டும் தூர விலகுகிற ஒரு நிலையை நாம் ஏற்படுத்தி விடக்கூடாது. யாராக இருந்தாலும் அவரிடத்துல நாம் புன்னகையோடு பழக வேண்டும். அவர்கள் நம்மிடத்துல இணக்கமாக பழவதற்குண்டான வாய்ப்புகளை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் சகோதரர்கள். அது பெருமானார் அந்த மாதிரி செய்தாங்க. அதே மாதிரி பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களோடு பழகிய விதம், மக்களோடு நடந்து கொண்ட விதம், எல்லோரும் இடத்திலும் அது ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அன்றைய காலங்களிலே அடிமைகள் என்று சொன்னால் தீண்டத்தகாதவர்கள், அவர்களை மனித இனத்திலே சேர்க்காத அளவுக்கு உண்டான ஒரு நிலை அவர்களுக்கு இருந்தது. அடிமைகளுக்கு கால்நடையை விட மோசமாக நடத்தப்பட்டார்கள் அன்றைய காலத்தில் அடிமைகள். அவர்களோடு பேசுவதோ, அவர்களோடு பழகுவதோ, அவர்களோடு அமர்வதோ கேவலமான ஒன்றாக அன்றைய சமூகம் கருதியது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை நாம் பார்க்கிற பொழுது ஒரு அடிமை சொல்கிறார், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, வகானத்தில் அமத்து மின் இமாஇ அஹ்லில் மதீனா, மதீனாவில் இருக்கக்கூடிய எந்த அடிமைகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, லா தஅஹுது பி யதி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய கையை பிடிப்பாங்க. மதீனாவில் இருக்கக்கூடிய எந்த அடிமைகளாக இருந்தாலும் ரசூலுல்லாஹ்வுடைய கரத்தை பிடிப்பார்கள். ஃபயன்தலிகு பிஹி ஐசு சாஅத், அவர் எங்க விரும்புறாரோ அங்க அந்த கையை பிடிச்சு ரசூலுல்லாஹ் கூட்டிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் மக்களோடு மக்களாக
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இணங்கி வாழ்ந்திருக்கிறார்கள் என்று இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது. இது எனக்கு நமக்கு வேணும். நம்ம கையை ஒருத்தர் பிடிச்சாருனாலே அதை ஒரு வேண்டா வெறுப்பாக பார்க்கிற மனிதர்களை பார்க்க முடியறதா இல்லையா? கையை பிடிச்சிருக்கான், என்ன கையை பிடிச்சிருக்கிறான், என்ன கையை பிடிச்சிருக்கிறான், நான் எப்படிப்பட்ட ஆளு, என்னுடைய தகுதி என்ன, என்னுடைய படிப்பு என்ன, என்னுடைய பதவி என்ன, எல்லோருக்கும் முன்பாக ஒரு சாதாரண மனிதன் என்னை கையை பிடித்து இழுப்பதா என்று அதை வெறுப்பாக நாம் பார்க்கிறோம். அது ஒரு அசிங்கமாக பார்க்கிறோம். கையை பிடித்தவர்களை மிரட்டுகிறோம், முறைக்கிறோம், அவர்களை கண்டிக்கிறோம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணுகுமுறையை பாருங்க. ஒரு சாதாரண அடிமைகள் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை பிடித்து கொண்டு அவர்கள் நாடு இடத்துக்கு அழைத்து செல்கிற அளவுக்கு ஒரு மாபெரும் தலைவராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் என்று பார்க்க முடிகிறது. அந்த அளவுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு தலைவராக பெருமானார் இருந்தார்கள். இப்படிப்பட்ட தலைவரை பார்க்க முடியுமா, காட்ட முடியுமா? யோசித்து பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆரம்பமாக அதிகமாக பின்பற்றியவர்கள் யார் என்று சொன்னால், ஒரு சமூகத்திலே ஒடுக்கப்பட்டவர்கள், ஒரு சமூகத்திலே அந்தஸ்து வழங்கப்படாதவர்கள், ஆடு மாடுகளை விட கேவலமாக நடத்தப்பட்டவர்கள் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கொள்கை ஏற்று சாரை சாரியாக இந்த மார்க்கத்தை தழுவியிருக்கிறார்கள் என்று நம்மால் பார்க்க முடிகிறது. அதற்கு என்ன காரணம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோரையும் சமமாக பார்த்தாங்க. அவன் ஏழை பணக்காரன் என்கிற பாகுபாடை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கவில்லை. அவன் குறைசி குலத்தை சார்ந்தவன், அவன் இன்ன குலத்தை சார்ந்தவன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குலத்தால் வேறுபடுத்தவில்லை, நிறத்தால் அவர்களை பிரிக்கவில்லை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மொழியால் அவர்களை அப்புறப்படுத்தவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவன் மனிதனா என்பதை மட்டும்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து வாழ்ந்திருக்கிறார்கள் என்று வரலாறு நமக்கு சுட்டி காட்டுகிறது. இப்படி மக்களோடு மக்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறார்கள். எல்லோரிடத்திலும் சக மனிதரை போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பழகியிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரையாற்றுகிற பொழுதும் கூட அவங்க எப்படி இருந்தாங்க, அவங்களுடைய அணுகுமுறை எப்படி இருந்துச்சுன்னு சஹாபாக்கள் சொல்லி தர்றாங்க. என்ன சொல்றாங்க? வகான இதா ஹத்தஸ அஹதன் அக்பல இலைஹி பிகுல்லி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். என்ன சொல்றாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சக மனிதனிடத்துல பேசுகிற பொழுது அந்த மனிதனிடத்திலே தன்னுடைய முழு உடலையும் திருப்பி கொண்டு பேசுவார்களாம். தன்னுடைய முகத்தையும் தன்னுடைய உடலையும் யார்கிட்ட ரசூலுல்லாஹ் பேசுறாங்களோ அவரிடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரா அவங்களை பார்த்து நேரா அவங்கள்ட்ட பேசுவாங்களாம். இன்னைக்கு பார்க்க முடியுதா? இன்னைக்கு நம்ம நம்முடைய பதவியும் நம்முடைய படிப்பும் நம்முடைய அந்தஸ்தும் நம்முடைய பணபலமும் பதவி பலமும் சமூகத்திலே பெரியாள் என்கிற நினைப்பும் அந்த மமதையும் ஒரு இடத்துல பேசுகிற பொழுது அவர் இங்க கை கொடுப்பாரு, சரி பார்க்கலாம் என்று முகத்தை திருப்பி கொண்டு கண்டும் காணாமல் ஏதோ வேண்டாத ஒரு பிராணி இடத்திலே பேசுவதை போன்று கடந்து செல்கிற மனிதர்களை பார்க்க முடிகிறது. அப்படி அல்ல ரசூலுல்லாஹ். அது ரசூலுல்லாஹ்வுடைய பண்பு அல்ல. யாராக இருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பேசுகிற மனிதனிடத்திலே செவிதாத்தி கேட்டுவிட்டு பெருமானார் அவருக்கு நேராக நின்று உடலையும் அவருக்கு நேராக வைத்துக் கொண்டு பேசுகின்ற மாபெரும் தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு பார்க்க முடியுமா? அப்படிப்பட்ட அணுகுமுறை நமக்கு வேணுங்கிறதா இந்த சம்பவங்கள் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. ஒரு மனிதர் வருகிறார், நம்ம இடத்துல பேசுகிறார், நம்ம இடத்துல உரையாடுகிறார் என்று சொன்னால் அவரிடத்தில் நாம் எப்படி அணுகுவது என்பதை பெருமானாருடைய வாழ்வு நமக்கு கற்றுத்தருகிறது. அப்படித்தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அந்த போங்கு அந்த பாணி ரசூலுல்லாஹ்வுடைய அணுகுமுறை இருந்துச்சு. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணுகுமுறைகள் நாம் படிக்கிற பொழுது அவரை குறித்து சஹாபாக்கள் சொல்கிறார்கள், பலம்மா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் في أبي وهو أمي ما رأيت معلما قبله ولا بعده أحسن تعليما منه. ஒரு சஹாபி சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா, என்னுடைய தாயும் தந்தையும் ரசூலுல்லாஹ்வுக்கு அர்ப்பணமாகட்டும், என்னுடைய வாழ்விலே
இதற்கு முன்னாலும் சரி அல்லது இனிமேல் வரப்போகின்ற நிலைகளிலும் சரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன்று ஒரு ஆசிரியரை நான் கண்டதே இல்லைங்கிறார். ரசூல்லா மாதிரி ஒரு டீச்சரை நான் பார்த்ததே இல்லைங்கிறார். ஏன் அவர் அப்படி சொல்ல வச்சது அப்படின்னு சொன்னா, அவர் சொல்லுகிறார், வல்லாஹி மா கஹரனி வலா லரபனி வலா ஷதமனி, நான் பள்ளிவாசலிலே ஒரு தவறை செய்து விட்டேன். அந்த தவறுக்காக வேண்டி எல்லாரும் என்னை முறைத்து பார்த்தார்கள். தொழுகும் போது ஒரு தப்பு பண்றார், ஒரு நீண்ட அதி சுருக்கமா சொல்றேன். எல்லோரும் முறைத்தார்கள், எல்லோரும் அதட்டினார்கள். ஒரு ரசூலுல்லாஹ் நம்மளை அதட்டுவாங்களோ திட்டுவாங்களோ நினைச்சு இருக்கும்பொழுது ரசூலுல்லாஹ் என்னை அழைத்தார்கள். மா கஹரனி, ரசூலுல்லாஹ் என்னை கண்டிக்கவில்லை. வலா லரபனி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை அடிக்கவில்லை. வலா ஷதமனி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை திட்டவும் இல்லை. நான் செய்த தவறுக்காக வேண்டி என்னை திட்டவும் இல்லை. என்னிடத்தில் அழகான முறையில் நான் செய்த தவறை எனக்கு சுட்டி காட்டினார்கள் பெருமானார் என்று அந்த சஹாபி சொன்னதுக்கு பிறகுதான் சொல்கிறார், ரசூலுல்லாஹ் மாதிரி வாழ்க்கையில ஒரு சிறந்த ஒரு ஆசிரியரை, சிறந்த ஒரு முதர்ரிஸை நான் பார்த்ததே இல்லைங்கிறார். ஒரு டீச்சரை பார்த்ததே இல்லைங்கிறாங்க. அப்படி இருக்கணும் ஒரு டீச்சர் என்பதற்கு ரசூலுல்லாஹ் மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. பாருங்க, இன்னைக்கு எத்தனையோ ஆசிரியர்கள் தினம் வேற கொண்டாடப்பட்டது. எத்தனையோ ஆசிரியர்களை பார்க்கிறோம் மாணவரிடத்திலே கடுமையாக நடந்து கொள்வதும், மாணவர்களை வாய்க்கு வந்தபடி திட்டுவதும், அவர்களை அதட்டுவதும், மாணவர்கள் வகுப்பறைக்கு வருகிற பொழுது இவரா என்று பயப்படக்கூடிய அளவுக்கு நடந்து கொள்கிற ஆசிரியர்களை பார்க்க முடிகிறது. ஆனால் பெருமானார் அப்படி அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாணவர்கள் விரும்புகிற ஒரு ஆசிரியராக வாழ்ந்து விட்டு சென்றிருக்கிறார். இது இவர் மாத்திரம் சொல்லல, இளைஞர்கள் சொல்கிறார்கள் இளைஞர்கள் சொல்கிறார்கள், அத்தைனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷபபத்துல் முத்தகாரிபூன, நாங்கள் சமவயதுடைய இளைஞர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் வந்தோம். ரசூலுல்லாஹ் வர்றாங்க இளைஞர்கள். எதுக்கு வர்றாங்க? அல்லாஹ்வுடைய இல்மை கற்றுக்கொள்வதற்கும் மார்க்கத்தை பற்றி உண்டான சட்டங்களை தெரிந்து கொள்வதற்காக வேண்டியும் இந்த இளைஞர்கள் ரசூலுல்லாஹ் வர்றாங்க. நாங்கள் 20 நாட்கள் பெருமானாரோடு இருந்தோம். ஒரு நாள் 2 நாள் இல்ல, 20 நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு காலை முதல் மாலை வரை இரவு வரை இருந்தோம். நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டோம், நிறைய செய்திகளை அறிந்து கொண்டோம். அப்படி இருக்கிற பொழுது பெருமானார் சொன்னாங்க, இந்த செய்திகளை உங்களுடைய ஊருக்கு போய் சொல்லுங்கன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். இளைஞர்களுக்கு தர்பியா எடுத்துருக்காங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த இளைஞர்கள் 20 நாள் கற்றுக்கொண்ட அந்த பாடத்தை தங்களுடைய கிராமப்புறங்களுக்கு எடுத்து சொல்வதற்காக போகிற சமயத்திலே அந்த இளைஞர்கள் தங்களுடைய ஆசிரியரான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி சொல்கிறார்கள், ரஹீமன் ரஃபீகா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இரக்க குணமுடைய ஒரு நபராக இருந்தார், கருணை உள்ளவராக இருந்தார். ரஃபீகா, தோழமை மேற்கொள்ளுகிற ஒரு ஆசிரியராக இருந்தார். ஆசிரியர் எப்படிப்பட்ட ஆசிரியர்? தோழமை ஏற்படுத்துகின்ற ஆசிரியர், சக மாணவர்களை உற்சாகமூட்டுகின்ற ஆசிரியர், சக மாணவர்களோடு நல்ல விதமாக பழகுகின்ற ஒரு ஆசிரியராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள் என்று இளைஞர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு சான்றிதழ் வழங்கிவிட்டு செல்கிறார்கள். தான் ரசூலுல்லாஹ்வுடைய அணுகுமுறை. எப்படி ஒரு ஆசிரியராக இருக்க வேண்டும், எப்படி மாணவர்களை டீச் பண்ணணும், எப்படி சொல்லிக் கொடுக்க வேண்டும், எப்படி அவனை அணுக வேண்டும் என்கிற ஒரு அணுகுமுறையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வாழ்விலே செய்திருக்கிறார்கள் என்று நம்மால் பார்க்க முடிகிறது. இப்படி ஏராளமான செய்திகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கோபம் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு சில சம்பவங்கள் நடந்தாலும் கூட அந்த கோபத்தை பொருட்படுத்தாமல் பாதிக்கப்பட்டவருடைய நிலையிலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல விஷயங்களை யோசித்து இருக்கிறார்.
அதுல ஒண்ணு என்ன, ஒரு போர்க்களத்திற்காக வேண்டி பெருமானார் கனிமத் பொருட்களோடு வருகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே தோழர்கள் என்ன செஞ்சாங்க கேட்டானா, அந்த கனிமத் பொருளை கேட்கறதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் ஒரு இடத்தை நிறுத்தி தள்ளி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு சமுராங்கிற ஒரு முள் மரத்துல போய் ரசூலுல்லாஹ்வை சாய்ச்சிட்டாங்க. இந்த சமுராங்கிற முள் மரம் அரபு தேசத்திலே நீண்ட நெடிய முற்களை கொண்ட ஒரு மரம். நம்ம கருவேல மரம் சொல்றோமா இல்லையா, இங்கெல்லாம் இது சாதாரண சின்ன முள். சமுரா என்பது மிக பெரிய முட்களை கொண்ட ஒரு மரம். அந்த மரத்துல கொண்டு ரசூலுல்லாஹ் சாய்ச்சிடுறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மேனி அந்த முள்ளிலே பட்டு விடுகிறது. ரசூலுல்லாஹ்வுடைய துண்டும் முள்ளிலே மாட்டி விடுகிறது. கனிமத் பொருளை கேட்டு நம்மளால என்ன நடந்திருக்கு? நீங்கெல்லாம் மனுஷனா? உங்களுக்கெல்லாம் பொறுமை இல்லையா? நான் எல்லாத்தையும் கொண்டுட்டா போறேன், உங்களுக்கு நான் தந்திருப்பேன்ல, இப்படி பறக்குறீங்களே என்று ஒரு வார்த்தை கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை திட்டவே இல்லை. எப்படிப்பட்ட தலைவர் பார், எப்படிப்பட்ட தலைவரை நாம் நமக்கு கிடைச்சிருக்குன்னு பார். அந்த தலைவர் சொன்னார், அத்தினி ரிதாயி, என்னுடைய துண்டை எடுத்து தாருங்கள். ஏன்னா துண்டு மாட்டிச்சு மரத்துல, துண்டை எடுத்து கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ். அந்த துண்டை எடுத்து கொடுத்தவன சொல்றாங்க, இந்த சமுரா மரத்தில் இருக்கக்கூடிய முட்கள் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதை விட இடத்தை இருந்துச்சுன்னு சொன்னானா எல்லாத்தையும் உங்களுக்கு நான் தந்து விடுவேன், நான் எதையுமே எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னா. அந்த முள் அளவுக்கு நான் எடுத்துக்க மாட்டேன், எல்லாத்தையும் உங்களுக்கு தந்துடுவேன் சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல எல்லாருக்கும் அந்த கனிமத் பொருளை கொடுத்தார்கள் என்று வரலாறு சொல்லி தருகிறது. இதெல்லாம் என்ன உணர்த்துது? அறியாதவர்கள், விவரம் இல்லாதவர்கள், புதிதாக இஸ்லாத்தை ஏற்றவர்கள் கடுமையாகத்தான் நடப்பார்கள். நாம் திருப்பிய இடத்திலே கடுமையாக நடந்து கொண்டால், என்ன ஒரு தூதர் நம்ம இடத்திலே கடுமையாக நடந்து கொள்கிறாரே என்று அவர்களுடைய தவறு அவர்களுக்கு தெரியாமல் நாம் சொல்லுகின்ற விஷயத்தை பெரிதாக எடுத்து இந்த மார்க்கத்தை வெறுத்து விடுவார்களோ என்கிற அந்த சிந்தனையுடைய உள்ளத்திலே வந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி பெருமானார் அந்த மக்களிடத்திலே ஒரு நல்ல விதத்திலே நல்ல ரீதியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணுகியிருக்கிறார்கள் என்று பார்க்க முடிகிறது. இப்படி ஏராளமான செய்திகளை நம்மால் பார்க்க முடியும். சகோதரர்களை பாருங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த குழந்தைகளிடத்துல கூட எப்படி நடந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணுகுமுறை என்று ஒரு 10 நாள் பேசுறார். ரசூலுல்லாஹ் எப்படி மனைவிகளோடு நடந்தாங்க, ரசூலுல்லாஹ் எப்படி குலகாரங்களோட நடந்தாங்க, ரசூலுல்லாஹ் எப்படி மத பண்டிதர்களோடு நடந்தாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள், தங்களுடைய பிள்ளைகளிடத்திலே பெருமானார் எப்படி நடந்து கொண்டார்கள், தங்களுடைய அடிமைகளிடத்திலே பெருமானார் எப்படி நடந்து கொண்டார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தமாக நிறைய புத்தகங்கள் அரபில் இருக்காது. அவ்வளவு செய்திகள் இருக்கிறார். அந்த அணுகுமுறையெல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு அணுகுமுறையும் நாம் செய்கிற பொழுது, அது பெருமானார் செய்கிறார் என்று நாம் செய்கிற பொழுது அல்லாஹ் அதுக்கு உண்டான நன்மையை நமக்கு தருகிறார், அது வெற்றியும் கிடைக்கும். அந்த அணுகுமுறையின் மூலமாகத்தான் நம்முடைய முன்னோர்கள் இந்த மார்க்கத்தின் பக்கம் தழுவி இருக்கிறாங்க. இல்லைன்னு சொல்ல முடியுமா? இந்த மார்க்கத்தை சொல்வதற்காக வேண்டி அரபு தேசத்திலிருந்து வந்த நம்முடைய சஹாபாக்கள் அவருடைய அணுகிய விதம், அவரிடத்தில் இந்த நேர்மை, அவரிடத்தில் இந்த உண்மை ரசூலுல்லாஹ்விலிருந்து எடுத்துக்கிட்டாங்க. அந்த அணுகுமுறை நாமளும் எடுக்க வேண்டும். நம்மை பார்த்து இந்த மார்க்கத்தை தழுவ வேண்டும். இஸ்லாமிய மார்க்கம் இவ்வளவு சிறந்த மார்க்கமா, இவ்வளவு பண்புள்ள மார்க்கமா, இவ்வளவு சகோதரத்துவம் உள்ள மார்க்கமா, மனிதனை உணர்வுகளை புரிந்து கொள்கிற மார்க்கமா என்று இந்த மார்க்கத்தை ஓடோடி தேடி வருகின்ற ஒரு நிலையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். சகோதரர்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சிறுவடத்தில் நடந்து கொண்ட முறையை நம்மால் பார்க்க முடியாது. நம்ம எப்படி நடக்கிறோம் என்பதை இந்த ஹதீஸோடு உரசி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஒரு சிறுவன் அழைத்து வரப்படுகிறான். எதுக்கு அழைத்து வரப்படுகிறான்? அவன் ஒரு தப்பு பண்ணிட்டான். என்ன தவறு செய்து விட்டான்? கல்லை தூக்கி பேரிச்சம்பழ மரத்துல அடிக்கிறாப்படி. அடிச்சு அந்த பேரிச்சம்பழம் உழுகும் போது அதை எடுத்து சாப்பிடுவான் இந்த பையன். நம்முடைய வயசுல எல்லாம் பண்ணியிருக்கிறோம். மாங்காய் மரம் எங்கேயாச்சும் பார்த்துச்சுன்னா, புளி மரம் பார்த்துச்சுன்னா கல்லை தூக்கி வீசுவோம்.
அது யார் மண்டையில் விழுந்தாலும் சரி, யார் ஓட்டுல விழுந்தாலும் சரி, அதை பத்தியெல்லாம் கண்டுக்க மாட்டோம். நமக்கு மாங்காய் விழுகுதா அது புளி விழுகுதான்னு நம்ம பார்ப்போம். அந்த மாதிரி ஒரு பையன் என்ன செய்யறாங்கன்னா, பேரிச்ச மரத்துக்கு என்ன செய்யறான், கல்ல வீசுறான். வீசக்கூடாது, வீசுற உடனே சஹாபாக்கள் பிடித்து கொண்டு ரசூலுல்லாஹ் கொண்டு கொடுக்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பையனை பார்க்குறாங்க. நம்மளா இருந்தா என்ன செய்வோம் யோசிப்பாங்க. டேய் இனிமேல் இந்த மாதிரி பண்ணேன்னு வச்சுக்குவேன், கெட்டி வச்சு அடிச்சு போடுவேன் நான், அப்படி மிரட்டுவோம். நம்மளா இருந்தா இனிமேல் செய்யக்கூடாதுன்னு என்ன செய்வோம், மிரட்டி அனுப்பிச்சு விடுவோம். நீ ரொம்ப கோபமான மனுஷனா இருந்தா அடிச்சே போடுவான். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க, ஏன் அப்படி பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. அந்த சிறுவன் சொன்னான், யார சொல்லலாம், பசி, வயிற்ற கை சொல்லும், பசி யார சொல்லலாம், இந்த பேரித்து மரம் சாப்பிட்டால் தான் எனக்கு உணவு யார சொல்லலாம், அதுக்காக வேண்டி நான் அடிச்சேங்கிறான். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுவனுக்காக வேண்டி பேரித்து மரம் கொண்டு வர சொல்லி அந்த சிறுவனிடத்திலே பெருமானார் கொடுத்து விட்டு வயிறார உண்ட பிறகு சொன்னாங்க, இந்த மாதிரி செய்யக்கூடாது, நீங்க கல்லால் அடிக்கிற பொழுது இன்னொருடைய தலையில் அது விழும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சிறு குழந்தைக்கு அழகான முறையிலே சொல்லுகின்ற ஒரு நிலையை ஒரு ஹதீஸில் நம்மால் பார்க்க முடியாது. இந்த மாதிரி அணுகுமுறை நம்மகிட்ட இருக்கணும். ஒரு பையன் தப்பு பண்ணானா உடனே கண்டிக்கிறது கூடாதுன்னு சொல்லணும். இப்ப கேட்கறதுனால பின்னாடி கேட்பான். ஆனால் வருகிற சிறுவர்களை கண்டிப்பதும் திட்டுவதும் அந்த பையன் பள்ளிவாசலுக்கு வராத அளவுக்கு உண்டான நிலையை ஏற்படுத்தக்கூடாது. சாலிஹ் உஸைமி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, ஒரு சிறுவன் முதல் சப்பிலே வந்து அமர்ந்தான் என்று சொன்னால் அந்த சிறுவனை பின்னாடி சப்பிலே அமர்த்துவதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாதுங்கிறார். ரசூல் அப்படி செஞ்சது கிடையாதுங்கிறார். அவன் முதல் சப்பிலே அவன் இருந்தான் என்று சொன்னால் அது அவனுக்குரிய சப்பு தான் என்று சாலிஹ் உஸைமி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, பத்வா கொடுக்குறாங்க. சிறுவர்கள் பின்னாடி இருப்பது என்பது சிறந்ததுதான். ஆனால் அவன் முன்னாடி வந்துட்டானா அவனை யாரும் பின்னாடி நிற்க வைக்க கூடாது என்று மார்க்க அறிஞர்கள் பத்வா கொடுக்குறாங்க. எந்த அடிப்படையில் கொடுக்குறாங்க, அவங்க சுயமா கொடுக்குறாங்களா, இல்ல ரசூலுல்லாஹ் அப்படி செஞ்சது கிடையாதுங்கிறாங்க. சிறுவர்களுடைய உணர்வுகளை பெருமானார் புரிந்து கொண்டார்கள். சிறுவர்களோடு சிறுவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறார்கள் என்று நம்மால் பார்க்க முடியும். எனவே அன்புக்குரியவர்களே, யார் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற அணுகுமுறையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு நிறைய எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். எனவே அப்படிப்பட்ட அணுகுமுறையோடு நாம் ஒவ்வொரு மனிதர்களையும் நாம் சந்தித்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த மனிதர்கள் அவருடைய மனங்கள் மாறும், நம்மை நேசிக்கக்கூடிய மனிதர்களாக மாறுவார்கள். நம்முடைய நேசத்தின் மூலமாக இந்த மார்க்கத்தை ஈர்க்குகின்ற நிலையும் இந்த மார்க்கத்தை பின்பற்றுகிற சூழலும் ஏற்படும் என்பதிலே மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை என்று கூறி எனது முதலாவது ஜும்மாவுடைய முடித்துக் கொள்கிறேன். வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அன்புக்குரிய சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணுகுமுறை சம்பந்தமாக ஒரு சில செய்திகளை நாம் பார்த்தோம். அந்த வரிசையிலே சஹாபாக்கள் சொல்கிறார்கள், ஷஹீபனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி ஸஃபரி வல் ஹலரி, நாங்கள் பெருமானாரோடு நாங்கள் ஊரிலும் இருந்திருக்கிறோம், வெளியூரிலும் இருந்திருக்கிறோம். ரசூலுல்லாஹோடு நாங்கள் பயணிச்சிருக்கிறோம், உள்ளூர்லையும் இருந்திருக்கிறோம், வெளியூர்லையும் இருந்திருக்கிறோம். அப்படி இருக்கிற பொழுது வகான யஊது மர்வானா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்கள்ல நோயாளிகளை நலம் விசாரிக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அணுகுமுறை, யாருக்காவது உடல்நிலை சரியில்லைன்னா அவங்கள போய் சந்திக்கின்ற பழக்கத்தையுடையவர்களாக நம்ம இருக்கணும். வெறும் துவா செஞ்சா மாத்திரம் போதாது, விசாரிச்சா மாத்திரம் போய் அவர்களை அவருடைய நிலையை தெரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ்ட்ட இந்த பழக்கம் இருந்துச்சு. மேலும் சஹாபாக்கள் சொன்னாங்க, எட்டபிகுல் ஜனாயிஸனா, எங்களில் யாராவது மரணித்தோம் என்று சொன்னால் எங்களுடைய ஜனாசாக்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பங்கு பெறக்கூடியவங்களாக இருந்தாங்க ரசூலுல்லாஹ். இன்னைக்கு ஜனாசாக்கு போறதெல்லாம் எப்படி ஆகி போச்சுன்னு கேட்டானா, அதுக்கெல்லாம் ஆட்கள் பார்த்து வசதிகளை பார்த்து இப்படித்தான் நோயை விசாரிக்க போறதா இருந்தாலும் சரி, ஜனாசாக்கு போறதா இருந்தாலும் சரி மாறிடுச்சு. ஏன் ஜனாசாக வந்தானா, நான் என்னுடைய குடும்பத்தை யாராவது இறந்துட்டாங்கன்னா
அவங்க ஜனாசாக்கு வந்தாங்களா, எங்க வாப்பா ஜனாசாக்கு வந்தாங்கன்னா நான் அவங்க ஜனாசா அவங்களுடைய இதுக்கு போவேன். எங்க இதுக்கு எதுவுமே வரலையா, எங்க வாப்பா நல விசாரிக்க வரலையா, அல்லது என்ன உடம்பு சரியில்லாம இருக்கும்போது நல விசாரிக்க வரலையா, நான் அவன் உடம்பு சரியில்லாம இருக்கிற சமயத்துல நான் நல விசாரிக்க போக மாட்டேன் என்று நல்ல ஒரு காரியத்தை நாம் நம்முடைய குணத்தால் தடுக்கின்ற நிலையை பார்க்க முடியாது. ஆனா ரசூல் அப்படி அல்ல. யாரு நோயாளியா இருந்தாலும் போய் பார்ப்பாங்க ரசூல். யாருடைய ஜனாசாவாக இருந்தாலும் ரசூல்லா போய் பங்கு பெறுவாங்க. அது மட்டுமல்ல, ரசூல்லா எங்களோடு போர் செய்வார்கள். ரசூல்லா எங்களோட என்ன செய்வாங்க? போர் செய்வாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களை சிறுவர்கள்ட்டையும் சரி, எங்கள்கிட்ட குறைவான நபர்கள்ட்டையும் சரி, அல்ல அதிகமான நபர்கள்ட்டையும் சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வாங்க, இணக்கமாக இருப்பாங்க என்று சஹாபாக்கள் சொல்வதை நம்மால் பார்க்க முடியாது. இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய ஒரு மாபெரும் தலைவர். அவருடைய பகுதியிலே மதீனாவிலே யாருக்காவது உடல்நிலை சரியில்லை என்று சொன்னால் உடனே அங்கே சென்று பெருமானார் நல விசாரிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஜனாசாவிலே பங்கு பெறக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா மனிதத்திலும் நல்ல முறையில பழகி இருக்கிறார்கள், இணக்கமாக இருந்திருக்கிறார்கள் என்று நம்மால் பார்க்க முடியும். எனவே அன்புக்குரியவர்களை, இதெல்லாம் எதற்கு சொல்லப்படுகிறது என்று சொன்னால், நாம் நமக்கென்று பல குணங்கள் இருக்கும். அந்த குணங்களை எல்லாம் மாற்றிவிட்டு ரசூலுல்லாஹ்க்கு என்ன குணமாக இருக்கிறதோ, ரசூலுல்லாஹ் எந்த அணுகுமுறையை மேற்கொண்டார்களோ அந்த அணுகுமுறையை நாம் நம்முடைய வாழ்விலை கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வந்தால் மட்டும்தான் ஒரு உண்மையான ரசூலுல்லாஹ் மீது உள்ள நேசத்துடைய வெளிப்பாடு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வாயளவுல ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறேன், உயிரை விட நேசிக்கிறேன், என்னுடைய எல்லா பொருட்களை விட நேசிக்கிறேன் என்று சொல்வதால் மட்டும் நேசம் உண்மையாகாது. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்வை பின்பற்றினால் மட்டும்தான் உண்மையான நேசமாக இருக்கும். எனவே ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்வை இஞ்சி இஞ்சாக பின்பற்றுகின்ற மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கில் உரைட்டும். நம்முடைய அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னித்த நாள மறுமையிலே நபிமார்களோடு சித்திக்குங்களோடு சுஹதாக்களோடு இருக்கின்ற வாக்குக்கு அல்லாஹ் தஆலா தந்தல் புரிவானாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற உயர்ந்த சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தல் புரிவானாக. அகீமுஸ் ஸலாத்த இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபாஹ்ஷாஇ வல் முன்கர் வ லذிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸவுன் வ ஆখিরু தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.